பாலாவின் சேதுவாக மாற நடிகர் விக்ரம் பட்டபாடு ரத்த கண்ணீரே வந்துடும் போல. நடிகர் விக்ரம், ஐயோ, அவரை மாதிரிலாம் யாராலையும் நடிக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு ஆக்டருங்க. அதாவது ஒரு கேரக்டரை கொடுத்தோம்னா அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பித்தவர் தான் விக்ரம். அதுக்கு உதாரணமாக ஏகப்பட்ட படத்தை நம்ம சொல்லலாம். ஆனால் அவரோட முதல் படத்தில், அதாவது முதல் படம் இல்லை, அவருக்கு வெற்றி கொடுத்த முதல் படத்தில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் இவர் நடித்தாரா அப்படின்னு கேட்டது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. வாங்க, அப்படி என்ன ரிஸ்க் எடுத்தார் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக வலம் வருகின்றார் விக்ரம். தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து அதில் மெனக்கெட்டு நடித்து பிரபலமானவர். இந்த இடத்தை அடைவதற்கு பல போராட்டங்களை நடிகர் விக்ரம் சந்தித்திருக்கிறார். முதலில் 1990ஆம் ஆண்டு வெளிவந்த என் காதல் கண்மணி திரைப்படத்தின் மூலமாக நடிகரமாக அறிமுகமானவர். தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்தார். தனது முதல் வெற்றியை ருசிப்பதற்கு அவருக்கு 10 வருடங்கள் ஆகிவிட்டது. பல படங்களில் நடித்தாலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. முன்னணி நடிகராகவும் வர முடியவில்லை. பின்னர் டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றி வந்தார். அந்த சமயத்தில்தான் பாலாவின் கண்ணில் விக்ரம் பட்டார். அதன் பிறகுதான் விக்ரமின் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தது. டிசம்பர் 10, 1999ஆம் ஆண்டு விக்ரம் எப்போதும் மறக்க மாட்டார். அன்றைய தினம்தான் சேது திரைப்படம் திரையில் வெளியானது. இன்றோடு இந்த திரைப்படம் வெளியாகி 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் பாலா. இவர் ஒரு கதையை எழுதி முரளியிடம் கூற அவர் ஓகே செய்தார். படத்தின் பூஜையும் நடைபெற்றது. ஆனால் சில காரணங்களால் இந்த படம் நடக்காமல் போனது. அதன் பிறகு விக்னேஷ் ஹீரோவாக வைத்து படத்தை எடுக்கலாம் என்று முடிவு செய்தார் பாலா. அந்த முயற்சியும் தோல்வியில் சந்தித்தது. அதன் பிறகு ஒரு சிலரால் விக்ரமின் நட்பு பாலாவிற்கு கிடைக்க இருவரும் இணைந்து பேச படத்தை துவங்கினார்கள். 1997ஆம் ஆண்டு சேது படம் தொடங்கியது. ஆனால் படத்தை முடிக்க 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. FEFSI பிரச்சனை, நிதி பிரச்சனை போன்ற சிக்கலில் பலமுறை இந்த படம் தடைப்பட்டது. 2 வருடங்களும் விக்ரம் இதே கெட்டப்பில் கடுமையான டயட்டில் இருந்து வந்தார். சப்பாத்தி, ஜூஸ், முட்டை, வெள்ளைக்கரு ஆகியவை தான் இவரின் உணவாக இருந்தது. மொட்டையடித்து கருப்பாக மாற வேண்டும் என்பதற்காக சூரிய ஒளியில் நின்று தன்னைத்தானே வருத்தி 2 வருடம் கஷ்டப்பட்டார். நடிகர் விக்ரம் இந்த 2 வருடமும் அவர் வேறு எந்த படத்திலும் கமிட்டாகவும் இல்லை. இப்படம் கண்டிப்பாக தனது கெரியரில் ஒரு முக்கிய படமாக இருக்கும் என்பதை நம்பினார் விக்ரம். மறுபக்கம் பாலா அவரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய அமீர், சசிகுமார் உட்பட அனைவரும் இப்படத்தை எப்படியாவது எடுத்து முடித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஒரு வழியாக பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த படத்தை முடித்தனர். ஆனால் படத்தை வாங்குவதற்கு யாருமே வரவில்லை. பல பேருக்கு இந்த படத்தை போட்டி காட்டியும் படத்தின் கிளைமேக்ஸில் யாருக்கும் உடன்பாடு இல்லை. இந்த படத்தை வாங்குவதற்கு முன் வரவில்லை. ரிலீஸுக்கு முன்பே சுமார் 100 முறை சேது படத்தை பலருக்கும் போட்டு காட்டியிருப்பார் பாலா. இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்குள் நடிகர் விக்ரமும் பாலாவும் படாத பாடுபட்டார்கள். ஒரு வழியாக 1999ஆம் ஆண்டு இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு ஒரு விநியோகஸ்தர் முன்வந்தார். படத்தை ரிலீஸ் செய்தபோது திரையரங்கில் படத்தை பார்ப்பதற்கு ஆள் இல்லை. படம் பார்த்த சிலர் தொடர்ந்து பாசிட்டிவான விமர்சனங்களை கொடுக்க படம் பிக்கப்பாக தொடங்கியது. ஒரு வாரத்தில் இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற தொடங்கியது. அதன் பிறகு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. இந்த திரைப்படத்திற்கு பிறகுதான் நடிகர் விக்ரமின் திறமை பலருக்கும் தெரிய வந்தது. மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மேலும் என்ன வீடியோ நெக்ஸ்ட் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.